டேஷ் வந்து 90 கிலோமீட்டர்ஸ் போகும். ஸ்பீடு 100க்கு வந்து 120. இப்படியும் இல்லை இப்படியும் இல்லை. லொக்கேட் வைக்கிறேன். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோமோ அந்த ரேஸ் ட்ராக்குக்கு வந்துச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் பேக் வீல்ஸு. இங்கே தான் நம்ம வந்து டார்க் மோட் வேணும். டாக்குமெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து எல்லோரும் நிற்கிறாங்க லாபி. அண்டு இங்கே வந்து ஒரு சிம்பிள் ஒன் இருக்குது, ஒயிட் ஒன். ஸோ இது நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து ட்ராக். ஸோ நம்ம அந்த ட்ராக்குக்கு போகணுன்னா அதை தவிர இங்கே வந்து நம்மளுக்கு தண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வேணால் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் காசு கொடுத்து. இங்கே வெஹிக்கிள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் நம்ம போட்டால் தான் வந்து நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு மினிமம் இங்கே வந்து நம்ம நீ கார்ட்ஸு அண்டு வந்து எல்போ ரெண்டுமே வந்து போட்டு அதுக்கப்புறமா ஐஎஸ்ஐ மார்க் ஹெல்மெட்டோடு தான் நம்ம போக முடியும். அண்ட் க்ளவுஸ். वो है ना पढ़ने के टाइम 45 किलोमीटर फुल 100 சார்ஜ் இருக்குல்ல, அது 200 கிலோமீட்டர்ஸ் 40 to 45ல போனீங்கன்னா. ரெண்டாவது வந்து ரைட் மோட் வந்து 60 ஸ்பீட் போகும். 100 சார்ஜிங் வந்து 160 கிலோமீட்டர்ஸ். தேர்ட் வந்து டேஷ் மோட் வந்து 90 கிலோமீட்டர்ஸ் போகும். ஸ்பீடு 100க்கு வந்து 120. லாஸ்ட் வந்து அல்ட்ரா சோனி மோட் 105 IS ஸ்பீடு. இது வந்து 80 கிலோமீட்டர்ஸ் போகும் ஃபுல் சார்ஜுக்கு. ஓகேவா? இப்போ ரிவர்ஸ் மோட் பண்ணால் அந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் மோட் வரும். ரிவர்ஸ் வந்து 5 போகும். அது நார்மல் ரைட்ஸ் தான். ஓகேவா? ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த மோட்ஸ் வந்து நம்ம ஆன் த கோல மாத்திக்கலாம். ரன்னிங்லேயே நீங்கள் ரன்னிங்லேயே மாற்றிக்கலாம். நோ ப்ராப்ளம். இப்போ இதெல்லாம் நார்மல் தான் ப்ரோ. இண்டிகேட்டரு இந்த ஓகே கில் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணால் மோட்டருக்கு வந்து கரண்ட் வந்துடும், பவர் சப்ளை வந்துடும். ஆனால் மோட்டர் ஆஃபில் தான் இருக்கும். ஓகே. நீங்கள் நார்மலாக பிரேக்ஸ் கிளிக் பண்ணி செல்ஃப் ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்களேன். ஓகே. மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து ரைஸ் பண்ணிங்கன்னா போகும். ஓகேவா? ஓகே. இப்போ திருப்பி ஆஃப் பண்ணுன்னா கில் பட்டன் ஆஃப் பண்ணி. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு 3 லேப் பண்ணோம். 3 லேப் ஃபஸ்ட்டு 2 லேப் பண்ணோம். Let's check out what the one has got. Been waiting for this one for a long time. Okay. Let me ride it. ஒரே ஒரு லென்ஸ் இருக்கா? ஓகே கை, சூப்பராக இருக்குது. இப்போது இது வரைக்கும் வந்து ஈக்கோ மோட் மட்டும் ட்ரை பண்ணேன் ஒரு லேப்பு. ஸோ செகண்ட் லேப் வந்து நான் ரைடு இல்லாமல் டைரெக்டாக டேஷ் மோட் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ ஈக்கோவில் இருக்கும். இப்போ டைரெக்டாக வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ ரைடு வேண்டாம், டைரெக்டாக டேஷ் போகலாம். டேஷ் மோடு.
சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ஒரு லேப் இருக்குன்னு இந்த லேப்பில் வந்து நான் இப்போ சோனிக் ட்ரை பண்ணுறேன். பக்கிள் ஆன் மை சீட் பெல்ட் கைண்ட் ஆஃப் திங். ஓகே ரெடி, லெட்ஸ் மூவ். ஸோ இது வந்து நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆல்ரெடி தெரியும். ஃப்ளோர் போர்ட் பார்த்தீங்கன்னா லெக்கு வந்து இப்படியும் இல்லை. மெயினானதே இதுதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் லெக் பொசிஷனு, சிட்டிங் போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரி பர்பண்டிகுலராக இருக்குது லெக்ஸு. ஸோ எனக்கு கம்ஃபர்ட் வைஸ் போஸ்டர் அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் வந்து நான் ஒரு 4.5 கொடுப்பேன் ப்ரோ. ப்ளஸ் இங்கே பாருங்கள், இப்போ மேப்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக இது முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், பட் இப்போ வந்து மேப்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக நம்ம எந்த ரேஸ் ட்ராக்கில் இருக்கோன்றது கிளியராக தெரியுது பாருங்கள் மேப்ஸ். இப்போ நான் மேப்ஸ் வந்து சும்மா ரேண்டமாக எங்கேயோ வச்சுட்டு இங்கே லொக்கேட் வைக்கிறேன். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோமோ அந்த ரேஸ் ட்ராக்குக்கு வந்துச்சு பாருங்கள். இங்கே தான் நம்ம இப்போ ECRல இருக்கிற ரேஸ் ட்ராக்கில் இருக்கோம். ஸோ மேப்ஸ் கான்ஃபிகரேஷனும் ஓகே. இதுதான் வந்து மெயின் ஸ்க்ரீனு. இதில் வந்து இங்கே டச் ஒர்க் ஆகலை, பட் இது வந்து நம்ம இதில் பண்ணால் இந்த ஜாய்ஸ்டிக் பட்டன் இதில் பண்ணால் இது சேஞ்ச் ஆகுது மோட்ஸு. அண்ட் இந்த மோட்ஸ் வந்து நம்ம ஆன் த கோவில் கூட ரைடில் இருக்கும்போதே கூட சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து இதில் வந்து TPF இது இருக்குது. ஃப்ரண்ட்டு PSI, பேக் PSI, TPMS டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டைமு, கனெக்டிவிட்டி. இப்போ இதில் உள்ளே கூட நம்ம பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது. இது வந்து இப்போ டார்க் மோடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம ப்ரொஃபைல் இருக்குது அண்ட் வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் இங்கே தான் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட்டு PSI, ரியர் PSI, ஃப்ரண்ட்டு பேக்கு வீல்ஸு. அண்ட் இங்கே தான் நம்ம வந்து டார்க் மோட் வேணுமா லைட் மோட் வேணுமான்றது இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் இது கனெக்டிவிட்டி, ஃபோனோட கனெக்ட் பண்ணுறது. இது வந்து எமர்ஜென்சி நம்பர்ஸ்லாம் இங்கே இருக்குது. நம்ம எமர்ஜென்சி நம்பர் எடுத்துக்கலாம். இது சிஸ்டம் இன்ஃபோ, டாக்குமெண்ட்ஸ், இன்சூரன்ஸ். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம் ஃபுல் டாக்குமெண்ட். சில விஷயங்கள் கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததில்ல, ஸோ அது இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் கனெக்டிங் சாக்கெட் வந்து லைட்டாக கிரேவாக இருக்குது வித் மேட் ஃபினிஷ். பூட் ஸ்பேஸ்லேயே பத்துமா அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல, ஸோ அதுக்கான ஆன்சர் இப்போ பாருங்கள். அது க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இது கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் போயிடும். இது இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. Have any trouble in your vehicle will also tell you.